ஸோ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதுலேருந்தே ஏர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ணி முடிச்சு அதில் ஏர்னிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ண முடிவு பண்ணேன். ஆனால் அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அப்போ அமௌண்ட் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் எப்படி வந்து அவன் க்ரியேட் பண்ணுவேன் ஆஸ் அ ஜீரோலேருந்து அப்படின்னு பார்ப்பேன். இப்போ நான் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜிஸ், கன்சல்டன்ட், வெப்சைட் கிரியேட்டர் அண்ட் அ குரூப் அண்ட் அ கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் இ-காமர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இருக்க ஸ்ட்ரீம் லைன்ஸோட நான் ஸ்டார்டிங்கில் போனேன்னா ஆஸ் அ ஜீரோவாக நான் ஸ்டார்ட் பண்ண பேஸ்லேருந்து இப்போ நான் ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணேன் என்ன நான் பண்ணுவேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ப்ளஸ் நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண சர்ச் பண்ணும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த இன்கம் ஸ்ட்ரீம்ஸில் எனக்கு எதுவுமே கை கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ணது இந்த டேட்டா என்ட்ரின்ற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த டேட்டா என்ட்ரி விஷயம்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ ஸ்டார்ட் அப்லேருந்து ஒரு ஃப்ரெஷராக நம்ம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் இன்கம் இப்போ ரெடியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் நான் உங்ககிட்ட இப்போ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க போனால் கிராஃபிக் டிசைனிங். இந்த கிராஃபிக் டிசைனிங்க்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ கிரியேட் ஆகிறது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் ரெடி டு பே யூ. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற போஸ்டர்ஸ் ப்ளஸ் ட்விட்டரில் அவங்க போஸ்ட் பண்ணுற போஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே கிராஃபிக் டிசைனர்ஸ் ரிக்வயர்டாக இருக்காங்க. ஈவன் தோ கிராஃபிக் டிசைனர் இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. முன்னாடி கிராஃபிக் டிசைன்ன்றது நீங்கள் லேர்ன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸும் நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் ஏஐ டூல் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃப்ரீ வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணுறதுக்கு யூடெமி போங்க. டேரெக்டாக போய்ட்டு யூடெமின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் யூடெமி வெப்சைட்டில் லேண்ட் ஆவீங்க. ஸோ இந்த யூடெமியில் கண்டிப்பாக பெய்ட் ரிசோர்ஸ் தான் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் யூடெமியில் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான அந்த வே ஆஃப் மெத்தட் உங்ககிட்ட இப்போ நான் காட்டுறேன். ஸோ இப்போ யூடெமி வெப்சைட்டில் லேண்ட் ஆகிறீங்க. நீங்கள் போய்ட்டு இந்த இடத்துல கிராஃபிக் டிசைன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். கிராஃபிக் டிசைன் செகண்ட் கிராஃபிக் டிசைன் டைப் பண்ணுறீங்க. இப்போ இந்த கிராஃபிக் டிசைனிங்கில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கோர்சஸ் வந்து ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் பெய்டு விஷயமா இருக்குது. 699 799 இந்த பெய்டு கூட இல்லாமல் நீங்கள் படிக்க முடியும். நேராக இந்த சைடில் போனீங்கன்னா ப்ரைஸ்ன்ற ஆப்ஷன் கேட்கும். இந்த ப்ரைஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ஸ் 2714 ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது இந்த கிராஃபிக் டிசைனிங்கில். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பேஜ் எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்கான கம்ப்ளீட்டான ஃப்ரீ கோர்சஸ் ரிலீஸ் ஆகும் வித் சர்டிஃபிகேஷனோட. இது எல்லாமே நீங்கள் உட்காந்து ஒரு லெவலில் படிச்சிங்கன்னா கேன்வாவில் எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து வெக்டார் டிசைன்ஸில் க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா டிசைனும் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லி தந்துடுவாங்க. ஸோ இதோட உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் தரவே முடியாது. இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக க்ளீனாக கிடச்சிடும். ஸோ இது ஒன் ஆஃப் தி வே. இந்த வேல நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணலாம். செகண்ட் வேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஏஐ டூல்ஸ். இந்த ஏஐ டூல்ஸ்க்கு டெஃபினட்டாக நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இந்த ஏஐ டூல்ஸை வச்சு நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குற இமேஜஸ் ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ண வெப்பேஜ் டிசைன்ஸ். ஸோ இது ஒரு வெப்பேஜ் டிசைன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவாக க்ரியேட் பண்ணது. ஜஸ்ட் நம்ம ஒரு 2-3 வேர்ட்ஸ் கொடுத்ததுனால. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனும் அதை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த ஸ்டன்னிங்கான இந்த பேஜ் டிசைன் என்டையர்லி ஜஸ்ட் நான் கலர்ஸ் அப்புறம் என்ன தேவை அப்படின்றத மட்டும்தான் போட்டேன். கம்ப்ளீட்டான டிசைன் எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் பேர்னு பார்த்தீங்கன்னா மிட் ஜேர்னி. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு மிட் ஜேர்னி அப்படின்னு டைப் பண்ணால் போதும். ஜஸ்ட் MIDJOURNY midjourney.ai எப்படி வேணால் போடலாம். நம்மளுக்கு மிட் ஜேர்னி போட்டாலே இந்த ஆர்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் என்டர் கொடுக்குறேன். ஸோ midjourney.com. இந்த midjourney.comல நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஜாயின் தி பீட்டா அப்படின்ற ஆப்ஷனே கொடுக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல ஜாயின் தி பீட்டான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஜாயின் தி பீட்டாவை நீங்கள் கொடுக்குறீங்க. ஜாயின் தி பீட்டா நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு டிஸ்கார்டில் ஜாயின் ஆகும். ஸோ இந்த டிஸ்கார்டில் தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஜாயினில் இருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் டிஸ்கார்டுன்றது ஒரு ஆப். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ எதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக லேப்டாப் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறது இதில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க. மிட் ஜேர்னி அப்படின்றதுக்குள்ளே நான் இருக்கேன். இப்போது இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ண முடியாது. நிறைய நியூ பீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நியூ பீஸ் ஏதாச்சும் ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நியூ பேஸில் ஏதாச்சும் நிறைய பேர் நான் அவங்களோட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரேட் பண்ண இமேஜ். ஸோ இந்த இமேஜ் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவாக ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை கிட்டத்தட்ட மோர் தென் 1 மில்லியன் பீப்புள் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவாக க்ரியேட் பண்ண இமேஜ். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு வெப்சைட் டிசைனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் மூலமாக நடக்கிறது. கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய ப்ராம்ப்ட்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இமேஜின் அப்படின்ற ப்ராம்ப்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இப்போ நான் கொடுக்க போகிற கோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நோட் பேடாகவே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நோட் பேடை நான் வந்து வீடியோ கீழே அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து அடிக்க தேவையில்லை.
ஸோ இதை நான் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஷூ வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ஷூஸ் வந்து சேல் பண்ணுற ஹோம் பேஜ் வெப்சைட்ஸை நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம் டிசைன்ஸை. ஸோ அதுக்கு நான் இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பியூட்டிஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த பியூட்டிஃபுல் வெப்சைட் ஃபார் ஷூஸ்ன்றதை நம்ம ஏஐ கிட்டே சொல்கிறோம். ஸோ பியூட்டிஃபுல்லான வெப்சைட் வந்து ஷூஸ்க்கு எனக்கு க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொடுத்துட்டு ஐஃபோன் V4 அப்படின்னா வெர்ஷன் 4 இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம வெர்ஷன் 4 நம்ம டாமினேட் கிளிக் பண்ணி அதில் நீ வந்து எனக்கு க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நம்ம வெர்ஷன் 4 சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டூலே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 வந்திருக்கு. ஸோ இப்போ வெர்ஷன் 4 தான் டாப் மோஸ்ட் வெர்ஷன். ஸோ நம்ம வெர்ஷன் 4 நம்ம கொடுக்குறது பெட்டர். ஸோ ஸ்டைலைஸ் அப்படின்னு 500 கொடுத்துருக்கோம். ஸ்டைலைஸ்னால் நம்ம 0லேருந்து 1000 வரைக்கும் கொடுக்கலாம். பெட்டர் குவாலிட்டியில் தரும். ஃபஸ்ட்டு நம்ம 500 கொடுத்துட்டு அப்புறம் ஏற்ற நம்ம குவாலிட்டிஸ் அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஷூஸில் 500 அப்படின்றத கொடுக்குறேன். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ அந்த கமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட கண்டென்ட் வெயிட்டிங் டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணி டெஸ்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டிஸ்கார்டில் வந்துகிட்டே இருக்கும் 1 by 1. ஸோ இது லோகோவும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீன்லேயே அவங்க லோகோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முக்கால்வாசி 90% ஆஃப் லோகோ க்ரியேஷன், இந்த ஆர்ட் டிசைன்ஸ், ஃபோட்டோஷாப் எல்லாத்துக்குமே வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறதுனா கொஞ்சம் வெயிட் பண்ண லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் 31% ஃபாஸ்ட். ஸோ இது எல்லாமே இந்த டிசைன்ஸ்லாம் அதுவாக இருக்கிற ஸ்டாக் இமேஜஸ், ஃபோட்டோஸ் வச்சு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு 1 by 1. ஸோ 62% கொஞ்சம் கொஞ்சமாக அது டிசைன்ஸஸ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதில் எது நம்ம பெஸ்ட் டிசைன் சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 93% டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன்ஸ் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் கொடுத்த அந்த 3 வார்த்தை க்ரியேட் பியூட்டிஃபுல் வெப்சைட்ஸ் போட்டதுனால இந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான டிசைனை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் லைன் ஆஃப் இன்கம் ரொம்ப ஈஸியான ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நான் சொல்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களை தாண்டி நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் ஸ்கில்ஸை யூனிக்காக டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு ஹையஸ்ட் பே ஆஃப் இன்கம் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அந்த இன்கம் லைனில் வரதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷுவல் எடிட்டிங், விச் இஸ் வீடியோ எடிட்டிங் ஃபார் யூ. இந்த வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் உங்களுக்கு நிறைய டைம்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அடாப் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்கில்டாக இருக்கும்போது நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த ஸ்கில்லை படிக்கும் போது உங்களுக்கு வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மோர் தென் 60 to 70K அவங்களோட வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ்க்காக ரெடியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு கோர்ஸ் படித்தாங்க. அந்த கோர்ஸ் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பெய்டு கோர்ஸில் லேர்ன் பண்ணி ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃப்ளூவன்சி வந்ததுக்கப்புறமா நிறைய மெயில்ஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க கிரியேட்டர்ஸ்க்கு. அது மூலமாக அவங்களுக்கு பேபேக் கிடச்சிருக்கு. மோர் தென் 6 lakh per annum, which is more than 45,000 மேலே அவருக்கு சேலரி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ்க்கு இப்போ நிறைய பேர் இருந்தாலும் ஆனால் வீடியோ எடிட்டிங் யூனிக்காக நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கும் போது ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸே தெரியாது, நான் எப்படி பேசிக்ஸ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த யூடியூமே யூஸ் பண்ணலாம். இந்த யூடியூமே நீங்கள் டேரெக்டாக அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் சர்ச் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸ்குள்ளே போய்ட்டு வீடியோ எடிட்டிங்கை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் நிறைய பேர் நீங்கள் தெரியும், எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும், மொபைல் வீடியோ எடிட்டிங் அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மொபைல் வீடியோ எடிட்டர்ஸ்க்கு டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. இப்போ இருக்க கண்டென்ட் கிரியேஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. மேபி இன் ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். இப்போ ஒரு 100 பேர் எடுக்கிறீங்களா, அதில் மேபி ஒரு 10 பேர் தான் மொபைல் கிரியேட்டர்ஸ், மொபைல் எடிட்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி 90% அவங்க எதிர்பார்க்கறது அடாப் ப்ரீமியர் ப்ரோ, அப்புறம் வந்து இந்த ஃபைனல் கட், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் அவங்க வந்து பே பண்ண விரும்புவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, இந்த மாதிரி நான் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு இந்த அப்வொர்க், ஃபைவர் போல் இடத்துக்குலாம் போயிட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த அப்வொர்க், ஃபைவர் உங்களுக்கு சப்போஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அப்வொர்க்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம், ஃபைவர்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த 2 பிளாட்ஃபார்மே ஃப்ரீலான்சர்ஸ் நம்ம போல நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு அங்கே போகும்போது உங்களுக்கு பேர் ஒரு 100, 150, 1000 பேர் இருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்க ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கும்போது நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் போய் நிற்பாங்க. ஸோ இந்த அப்வொர்க்காக இருக்கட்டும், ஃபைவராக இருக்கணும், டெஃபினட்டாக நீங்கள் குவாலிட்டி ஒர்க்ஸ்க்கான குவாலிட்டி ப்ரைஸை நீங்கள் அங்கே எதிர்பார்க்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டெஃபினட்டாக கோல்டு இமெயில் ட்ரை பண்ணலாம். எப்படி என் ஃப்ரெண்டு பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசர்ச் கொண்டு வரதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். கோல்டு இமெயில்னால் ஒன்றுமே இல்லை, அவங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் செப்பரேட்டாக உங்களோட ஒர்க்ஸை, ப்ரூஃப்ஸை நீங்கள் அனுப்பலாம். உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மெயில் ஐடியில். ஸோ மெயில் ஐடியில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே அவங்களோட வாட்ஸ்அப் சாட் ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களோட மெயில் ஐடிஸை டெஃபினட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. மெயில் ஐடிஸ் செக் அவுட் பண்ணுறதுக்காகவே ஒரு அசிஸ்டன்ஸை பிளேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் மெயில் ஐடிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆகிட்டீங்க, அவங்களோட மெயில் ஐடி சூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கிரியேட்டர் ரொம்ப ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் போகிறீங்க. ஜஸ்ட் லைக் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறேன். ஓகே,
இப்போ வந்து இவங்களோட பிரையன் ஜான்சன் இவங்களோட நான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். ஸோ நான் அவங்ககிட்ட போகிறேன், அவங்களோட சேனலுக்குள்ளே போகிறேன். ஸோ மேபி ஒரு சில வீடியோ டெஸ்ட்கிட்டே இருக்கலாம், ஒரு சில கிட்டே இல்லாமல் போகலாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஒரு 2-3 டைம். டேரெக்டாக நீங்கள் அபவுட் செக்ஷன் போங்க. அபவுட் செக்ஷன் போனீங்கன்னா நெட் ஸ்லோவாக இருக்குது. ஓகே நீங்கள் பார்க்கலாம், இந்த ட்விட்டர், ப்ளூ பிரிண்ட், கேர்னல் இந்த மாதிரி மொத்தோட லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ லிங்க் ட்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த லிங்க் ட்ரீ கொடுத்தீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த சேனல் ரொம்ப ரொம்ப பாப்புலரான சேனல்ன்றதுனால மேபி கிடைக்காதான் போகலாம். ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் வேறு சேனல் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சேனல் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த யூடியூப் சேனல் கிளிக் பண்ணி பார்ப்போம். N8 Wealth, இது வந்து ரொம்ப நல்ல யூடியூப் சேனல். ஸோ வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த சேனலில் நீங்கள் அபவுட் செக்ஷனில் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடி தான் அவங்கள காண்டாக்ட் பண்ண போகிற மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ஒர்க் ப்ரூஃபை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் போது டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கோல்டு இமெயில் பெஸ்ட்டான விஷயம். கோல்டு இமெயில்ஸ் நிறைய பேர் அனுப்புவாங்க. ஆனால் உங்கள் மெயில்ஸ் எப்படி தனித்துவமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கிண்டில் ஆப்பில் கோல்டு இமெயில்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ½ hourல படித்து முடிச்சிடலாம். அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கனாலே எப்படி யூனிக்காக கோல்டு இமெயில் அனுப்பலான்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ப்ராபப்ளி இதோட பெஸ்ட்டு அட்வைஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு எப்படி கிளைண்ட்ஸ் பிடிக்கலான்ற மாதிரி கூட சொல்லியாச்சு. ஸோ அடுத்த ஸ்கில்லை பார்ப்போம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்க்காக நிறைய கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீலான்ஸராக இருந்துக்கணும். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போகலாம். பீப்புள் ஆர் ரெடி டு பே அஸ் மோர் than you expected. ஸோ நீங்கள் நிறைக்கிறதோட நிறைய பே பண்ணுறது அவங்க ரெடியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்கள நிறைய கிளைண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15+ கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். மோர் தென் 10 lakhs மேலே அதில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரும்போது நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்கும். அதுக்கு இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சா கூட டெஃபினட்டாக லேர்ன் பண்ணலாம். அது ஓவர் சேச்சுரேட்டட் ஆகவே இல்லை. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. அந்த பிஸ்னஸை டிஜிட்டலாக நான் மார்க்கெட்டைஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமாக நான் சேல்ஸ் கொண்டு வரும்போது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனக்கு அதிகமாக பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிளாக எப்படி சொன்னீங்க, உங்ககிட்ட ஒரு 10,000 வரத்துல சேல்ஸில் நான் 1 லட்ச ரூபா உங்களுக்கு சேல்ஸ் வர வச்சு நான் வந்து உங்ககிட்ட ஒரு 30,000 40,000 வாங்கிக்கிறேன்னா நீங்கள் அந்த 30,000 40,000 தரத்தை நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ ஆல்ரெடி ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு பெஸ்ட்டான விஷயம். நீங்கள் அவங்களோட சேல்ஸை டேரெக்டாக இன்டெரக்டாக பில் பண்ணி தருவீங்க. அவங்க அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தருவாங்க. இதை பர்சன்டேஜ் பிரித்து நான் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்களும் அதே மாதிரி ஏர்ன் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ண வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி யூடியூமை டெஃபினட்டாக ஒரு வாட்டி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். யூடியூமில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ ரிசோர்ஸஸ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேடு செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஆஸ் ஃபார் அஸ் நோ நீங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசோர்ஸஸ். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு கிளைண்ட்ஸ் எப்படி நீங்கள் ஈஸியாக பிடிக்கலாம்னா கூகுள் மை பிஸ்னஸில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த பிஸ்னஸஸ்லாம் எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த வெப்சைட்ஸ்லாம் அந்த பிஸ்னஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு ரீச் இல்லாமல் வந்திருக்கும். அந்த ரீச்சை நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ரீச் கொண்டு வரோம், நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட பேசி அவங்களும் நீங்கள் ஓகே சொல்ல வைக்கலாம். இது கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொண்டு வரும். ஸோ இந்த ஸ்கில்லுக்கான டிமாண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரேட்டாக இருக்குது. ஏன்னா ஹையஸ்ட் பேயிங் ஸ்கில்ல இது வந்து டாப் நாட்ச்சில் இப்போ வரைக்குமே இருக்குது. ஸ்டார்டட் ஃப்ரம் கோவிட் டைம்லேருந்து இப்போ வரைக்குமே இது வந்து ஹை பெய்டு ஸ்கில்ஸாக இன்னும் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது ஒரு டைம் லிஸ்ட்டோட ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் டெஃபினட்டாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கில் வைஸும் ப்ளஸ் உங்களோட வேல்யூ ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங். இந்த வெப்சைட் டிசைனிங்காக வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வெப்சைட் டிசைன்ஸ் எல்லாமே கோடிங் நாலேஜே இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ 2 டைப் ஆஃப் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஒன்று கோடிங் வெப்சைட்ஸ், இன்னொன்று நான் கோடட் வெப்சைட்ஸ். இந்த கோடிங் வெப்சைட்ஸை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா யூடியூப்பில் அவ்வளோ டுட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் அந்த கோடிங் வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணும்போது நீங்கள் உங்களால் கம்ப்ளீட்டாக 1 பீப்புளாக டெவலப் பண்ண முடியாது. மோர் தென் அ வீக் ஆர் மோர் தென் அ மந்த் தாண்டி போயிட்டுருக்கோம் ஒரு வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்கும்போது கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து நான் கோடட் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. இப்போ அந்த கோர்ஸ்க்கான பேட்ச் 2 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒன்னாக உங்களோட கனெக்ட் பண்ணி கால் சப்போர்ட், சேட் சப்போர்ட் எந்த டைம்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம். ஒன்லி 50 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி 20 சீட்ஸ் மேலே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்க. இந்த வெப்சைட் கிரியேஷன் நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கான வெப்சைட்ஸை நீங்களே கோடிங் நாலேஜே இல்லாமல் கிரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் இதை ஆக்சுவலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்டே எப்படி அப்ரோச் பண்ணுற ஐடியாஸை நான் சொல்லித்தரேன்.
கூகுள் மை பிஸ்னஸில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தா டெஃபினட்டாக அவங்ககிட்ட வெப்சைட் இல்லைனா அவங்களை காண்டாக்ட் பண்ணி பண்ண முடியும். ஏன்னா அட் தி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நானே டென்டிஸ்ட் ப்ளஸ் இன்டீரியர் டிசைன்ஸ் மோர் தென் 15+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15+ கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் தான் சூஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். அந்த ஆட்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட ப்ரூஃப்ஸை நீங்கள் காமிக்கலாம். ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட டெஸ்டிமல் வாங்கலாம். நெக்ஸ்ட் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ரெஃபரல் வாங்கலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் கிளைண்ட்ஸில் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன், வெப்சைட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிசோர்ஸஸ் மூலமாகவே வெப்சைட் க்ரியேஷனோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 89% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லா பிஸ்னஸ்க்கும் வெப்சைட் டெஃபினட்டாக நீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டைஸ் பண்ணுறதுக்கு போகும்போது அவங்ககிட்ட டெஃபினட்டாக கேட்குற ஃபஸ்ட் கேள்வி வெப்சைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிற லெவல் நம்மளுக்கு தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்தளவுக்கு பூம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பூம் ஆகும்போது அதோட பேஸ் ப்ரைஸாக இருக்கிறது இந்த வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ண நீங்கள் டிமாண்டாக இருக்கும்போது உங்களோட வேல்யூ ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் க்ரியேஷன்ற ஆப்ஷன் ரொம்ப பெஸ்ட்ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஸோ இதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு எப்படி மல்டிபிள் வேஸ் ஆஃப் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.